படம் வந்து டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இல்ல சோசியல் மெசேஜ் ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த க்ரூட் ஆயில் நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், நியூஸ்ல பார்ப்போம், ஓகேங்களா. பட் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அரசியலானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி எழும்புற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதுல இருந்து பிரச்சனைகள் எப்படிலாம் வருதுன்னு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, மீனவ மக்களின் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது, அவங்க ஏரியாவை எப்படி காலி பண்ண சொல்றாங்க, ஒரு பைப் லைன் ஒன்று போட்டு அது மூலியமா எப்படி பாதிக்குது, ஓகேங்களா. அப்புறம் வந்து என்ன பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. தண்ணி ஒரு எம்டி பைப் லைன் மட்டும் போட்டாங்க, பட் தண்ணி விடாம, தண்ணி தான் போட்டிருக்காங்க பட் தண்ணி விடாம 40 வருஷமா இருக்குது அந்த பைப்பு. ஸோ இந்த மாதிரி சோசியல் மெசேஜ் ஏகப்பட்டது உள்ள வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். தமிழ் படத்துல இதெல்லாம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குட் தீபாவளி சோசியல் மெசேஜ் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான், பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓப்பனா உண்மையா சொல்றாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நல்லாவே போச்சு செகண்ட் ஹாஃப். ஹரிஷ் கல்யாண் எப்படி ஆக்ட் பண்ணீங்க? ஹரிஷ் கல்யாண் வந்து டீசென்ட் ப்ரோ. அதாவது ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேன். அதாவது இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பில்டப் இல்லை, தேவை கிடையாது. அதனால டேரக்டர் நார்மலா பண்ணிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து மீனவ மக்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ சிம்பிள் சண்டை தான். ரொம்ப பில்டப் பறகுது அடியுது எல்லாம் சிம்பிள் சண்டை, எப்படி அடியுது துப்பாக்கி வச்சு முறைக்குது சொல்லிட்டு அந்த மாதிரி சிம்பிளா தான் பண்ணிருக்காரு. இன்னும் அந்த தனுஷ் அளவுக்கு வடச்சென்னை சொல்றாங்களா அந்த அளவுக்கு டச் பண்ண முடியல. அவர் செட் ஆகல, அது தெரியல, ஃபேஸ் இதுவா தெரியல. பட் இவர் வந்து கொஞ்சம் சாக்லேட் பை மாதிரி இருக்கிறதுனால அந்த இது அந்த லெவல் ரீச் பண்ண முடியல. பட் சிம்பிளா அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து கண்டென்ட் உள்ள போறதுனால நார்மல் கோயிங்கா இருக்கு. ஹரிஷ்ல இருந்து ரொம்ப இல்லாம ஒரு மாதிரி பார்க்கலாம்டா அப்படின்னு தான் இருக்கு. ஹீரோயின் அதுலியா ரொம்ப சொல்ல மாதிரிலாம் இல்லைங்க. அவன் வந்து ஃபிகரும் கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா. ஆனா கதைக்கு தேவையான குத்துறாங்க. நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு கொண்டாட வேண்டிய ஹீரோயின்லாம் கிடையாது அவங்க. அவன் வந்து நார்மலா இதுல இன்னும் அவங்க கிட்ட நான் பிளஸ் பாயிண்டா சொல்லணும்னா ஆபாசமா காட்டல அவன் நடிக்கவும் இல்லை. ஸோ இது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் சும்மாவே அவுத்து போட்டுதுங்க, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடிச்சது கதைக்கு தேவையான மட்டும் பண்ணது அவங்களை நான் பாராட்டுறேன். டீசெண்டா இருந்தது, அவங்க மேல குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. சாய்குமார் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆரம்பத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல காட்டவே இல்லை. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது போட்டு தர மாதிரி தான் சீன் வந்து. ஸோ அவர் வந்து பெருசா எடுத்துன்னு போல அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஆஜிலாம் காட்டுவாங்கல்ல அந்த ரேஞ்சில் எதுவுமே ரீச் பண்ணல. அவருக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே கொண்டு வரல, மொத்தமா ஒரு மாதிரி சிம்பிளா தான் காட்டியிருக்காங்க. பட் ஓகே அப்படின்னு வந்தாரு. ஹரிஷ் கல்யாணுக்கு ஹரிஷ் கல்யாணம் சின்ன வயசுல எடுத்து வளர்க்குற ஒரு பர்சனா தான் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒன்றும் இல்லைனாலும் ஓகே சூட் ஆகுது. ரொம்ப அதான் கதைக்கு தேவையான கரெக்டாக பண்ணிட்டாரு. ஓகே தான். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னா இவரு நல்லா பண்ணிருக்காருங்க. அந்த பத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்திக்காரர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, மாற்றாள் வச்சிருப்பாரு, சூர்யாவோட அப்பாவா, சூப்பர். அதாவது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்துல வந்து படம் நல்லா போகுதுறான்ற இன்ட்ரெஸ்டே வரும் ஒரு கட்டத்துல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த வைப்பா இருக்கும். ஒரு பிசினஸ் மேனா என்ன யோசிக்கணுமோ அதை சூப்பரா யோசிச்சு பர்ஃபார்மன்ஸ்ல அது கொடுத்து அவர் தான் வந்து கதையை இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கண்டென்ட் ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. அப்படின்னும் போது அந்த அவர் பேர் எனக்கு தெரியல, மாற்றான் சூர்யா அப்பானே சொல்லிக்கிறேன், ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நீங்க சொன்னீங்க நிறைய சோசியல் மெசேஜ் இருக்கு, அப்படி என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஏகப்பட்ட மெசேஜ் ப்ரோ. லைன் பை லைனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா க்ரூட் ஆயில கடத்துறாங்க. கடத்துறதுனால என்னென்ன பிரச்சனை வருது, தட்டுப்பாடுகள் என்னென்ன வரோம்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால அந்த மாதிரி தட்டுப்பாடு ஆச்சு. பெட்ரோல் டீசல் ரொம்ப அலைமோதினாங்க பெட்ரோல் பங்கெல்லாம், அந்த மாதிரி நிலைமை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அப்புறம் அதனால வந்து வண்டிகளுக்கு என்னென்ன பாதிப்பு, பெட்ரோலை ஏமாத்தி கலப்படம் பண்ணி பண்றதுனால வண்டிகள் இன்ஜின் ஃப்ரீஸ் ஆகுது, அதை எப்படி சரி பண்றது, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வருது. அப்புறம் வந்து அதனால தண்ணி பிரச்சனை ஏன் தட்டுப்பாடாகும், இது தட்டுப்பாடுச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக் தட்டுப்பாடாகும் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ தண்ணி, அப்புறம் அந்த க்ரூட் ஆயிலுக்கு உண்டான பைப்பு கடல்ல போட்டதுனால மீன்களுக்குலாம் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு காட்டுறாங்க. மீன்கள் விஷம்லதான் கலப்படம் ஆயிடும், அதை சாப்பிட முடியாது. அதனால வந்து மீனவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு, மீன் வாங்கலாம் யாரும் சேல்ஸ் ஆகாது, பிடிக்க முடியாது மீனை, கடலே வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆயிடும், கடல் அரிப்பு ஏற்பட்டுரும். அதனால வந்து இயற்கைக்கு அது பேராபத்து அப்படின்னு ஏகப்பட்ட மெசேஜ் ஒரே லைன்ல அச்சு விட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்குது. பரவாயில்ல, இத்தனை மெசேஜ் வந்து ஒரு க்ரூட் ஆயில வச்சு எடுத்துன்னு போயிருக்காங்க. அப்புறம் வந்து அதனால எப்படி அரசாங்கமே மாறும், அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கா, ஒரு போர்ட்டை தயாரிக்கிற அளவுக்கு பவர் இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அதானியை தான் போட்டு தாக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதானி போட்டுருக்குதுல அதான் தாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதானி பத்தான்னு வச்சுக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த அளவுக்கு ஓப்பனா அடிக்க முடியும் நல்லா வச்சிருக்கானுங்க. இதை வந்து நான் பாராட்டுறேன், ரொம்ப சூப்பர் கண்டென்ட் இதெல்லாம். ஸ்டெர்லைட் மேட்டர் கொஞ்சம் உள்ள வைக்க. ஆமா ஸ்டெர்லைட் எல்லாம் கீச்சிக்கிறாங்க.
அப்படியே காட்டான். அதை எப்படி துப்பாக்கி சூடு பண்ணாங்கன்னு ஓப்பனா காட்டான். அவனுக்குள்ளே ஆச்சுன்னு நான் சொல்ல விட சொன்னா சர்ச் ஆயிடும். அதான் அதுவே பண்ணி எப்படி அதை நடத்தினாங்க அப்படின்னு மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி. அதான் ஸ்டார்டிங்ல டைட்டில் போட்டானே, எதுவும் நாங்க குறிப்பிடலை, எதனா வந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டு நாங்க இல்லை அப்படின்னால அதை வச்சு எஸ்கேப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் அந்த மாதிரி தான் இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரவாயில்லடா, ஒருத்தனாச்சு தீபாவளி வந்து ஒரு சோசியல் மெசேஜ் பேசியிருக்கானே அப்படின்னு நம்ம தான் அந்த டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. படத்துக்கு எதுவும் கான்ட்ரவர்சியா பிரச்சனை வருமா? வாய்ப்பு இருக்கா? பண்ணோம் நினச்சா பண்ணலாம். பட் அவள்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிச்சு. இதுக்கப்புறம் பண்ண வாய்ப்பு இல்லை. இருக்கதானே சொல்றான், இல்லாத சொல்றான். இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் சோசியல் மெசேஜ் எடுத்து பண்ணிருக்காங்க பாருங்க அந்த டேரக்டரும் ஹரிஷ் கல்யாணம், பெரிய விஷயம் தான். ஓகே, மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ரொம்ப இல்லை ப்ரோ, ஓகே. என்னன்னா அது பிஜிஎம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபைட் போடும்போது அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லும் போது அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஏன் ஒரு ஹாரர் மூவி ரேஞ்சுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க போல. அந்த பிஜிஎம்லாம் சேடாக ஒரு மாதிரி போகும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பீர் சாங்கும் சூப்பராக இருந்தது. பீர் சாங்லாம் அப்படியே கேட்கும்போது அப்படியே கீர் போட்டு ஏறினே இருக்கும். லாஸ்ட்ல ஃபினிஷிங் ஆகும்போது நம்மளே பீர் வச்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி போட்டு மியூசிக் இது ரெண்டத்துல தான் நல்லா இருக்கும் மியூசிக். மற்றபடி ஓப்பனிங் சாங்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பட் எஸ்டிஆர் பாடியிருக்காரு, ஓகே அப்படின்னு நம்ம தான் இருக்கு. மற்றபடி மியூசிக் ரொம்பலாம் இல்லை, ஓகே தான். ஓகே, கேமரா ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்லாம் எப்படி? டெக்னிக்கல் ஒர்க்லாம் கம்மி தாங்க, ரொம்ப ஆஹாவான சொல்ல முடியாது, கம்மி தான். அதே மாதிரி இன்னும் சொல்ல, அந்த டப்பிங் பேசும்போது கொஞ்சம் நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. அது ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க தெரியல. அது கொஞ்சம் நல்லா கரெக்டாக குத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பைசன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குத்துனாங்க, எல்லாமே ஒரு இடம் மிஸ் இல்லை, அந்த மாதிரி குத்துடலாம். இதுல வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. டெக்னிக்கலா கேமரா ஆங்கிள்ஸும் கொஞ்சம் டல்லுன்னு தான் சொல்லுவேன். அப்படியே பக்காவாலாம் இல்லை, ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி ஆக்சுவலாக தெரியக்கூடாது, பட் பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்களா? யாருக்கான படம் இந்த டீசல் படம்? பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டீசல் போடுறவங்க எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா அங்கே என்ன நடக்குது, பெட்ரோல் பங்கால் என்ன நடக்குது அப்படின்றதுக்காகவே பார்க்கணும். அதில் ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு, ஓகேங்களா? முக்கியமா அரசியல்ல இருக்கிறவங்க இதை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட். இதை வச்சு என்ன பேசலாம், இதை வச்சு எப்படி கேம் ஆடலாம்லாம் யோசிப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு அது ரொம்பவே தேவையான கண்டென்ட். பத்தாவது மீனவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மீனவங்களை தூக்கி வச்சு இது பண்ற படம். அவங்களோட வாழ்வாதாரம் எப்படிலாம் பாதிக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் என்னன்னா தேவை. ஒரு டைலாக்ஸ் வரும், நீங்க கொஞ்ச நேரம் வந்து கஷ்டப்பட்டதுக்கே வந்து சலிச்சிக்கிறீங்களே, பாட்டில் தள்ளி விடுறீங்க காலில், அந்த அளவுக்கு தெரியாது. 40 வருஷம் போராடிக்கிறாங்க பைப்ல பண்ணுறதுக்கு. அவங்க வழியில எப்படி இருக்கும்ட்டு, மீனவ மக்கள் வழியில எப்படி இருக்கும்ட்டு. அதான் அந்த மாதிரி அவங்களாம் வந்து இது ரொம்ப படம் பிடிக்கும். அதான் ஒரு சோசியல் கருத்தை சொல்லணும், சோசியல் கருத்தை பத்தி பேசுறவன், சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் அந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் முகம் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கான கண்டென்ட் ரொம்ப என்ஜாய்மெண்ட் கண்டென்ட் கிடையாது, நல்ல ஒரு மெசேஜ் உள்ள கண்டென்ட். பட் இதெல்லாம் பார்த்து அவன் வளரணும் அப்படின்னா நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா க்ரூட் ஆயில வந்து கடத்துறாங்க. ஹரிஷ் கல்யாணம் கடத்துறா போல, கடத்திட்டு அது மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து லோக்கல்லையே வந்து எல்லா லாரிக்கு எல்லாருக்குமே வந்து அதை வந்து கம்மி விலைக்கு விட்டுட்டு அதுல வர லாபத்தை மக்களுக்கு பகிர்ந்துருக்காங்க. ஏன்னா வந்து அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அரசாங்கம் இவங்க பர்மிஷனை மீறி அந்த பைப் லைன் போட்டுறாங்க. அது வந்து உங்களுக்கு மீனவ மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஸோ அதுல இருந்தே அவங்க வந்து அதை ஒரு பிளஸ் பாயிண்டா மாத்திரம்ட்டு ஹரிஷ் கல்யாணம் எடுத்து வளர்த்தவர் அந்த சாய்க்கு அவர் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி விடுவாரு. ஸோ அதுல இருந்து பில்டப் பண்ணி அது எந்த அளவுக்கு எடுத்துன்னு போறாங்க. அதுல இருந்து நான் போட்டி வருது உள்ள. ஸோ அந்த பிசினஸ் யாரெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அப்போ வந்து எப்படி இந்த மாற்றான் சூர்யா அப்போ வந்து என்னென்ன கேம் ஆடுறாரு, அந்த பத்தான் போட்டுக்காக என்ன விளையாடுறாரு. ஸோ அதை வந்து எப்படி தடுக்கிறாங்க மக்கள், ஹரிஷ் கல்யாணம் ஒன்னா சேர்ந்து எப்படி போராடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா போகுது. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட், கதை இருக்குங்க. கதை இல்லாம படம் பண்ணல இதுவும், ஓகேங்க. கதை ரீசெண்டா குத்துறாங்க. அதனால வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அடுத்தடுத்து பார்க்கறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கதை நல்லா வச்சிருக்கிறதுனால, கண்டென்ட் நல்லா வச்சிருக்கிறதுனால தான் வந்து அவர் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல நல்லா தைரியமா பேசுறாரு ஹரிஷ் கல்யாண். என்ன தீபாவளிக்கு வர என்ன தகுதி ஸ்பெஷலா வேணும், நல்ல கண்டென்ட் இருக்கு, நாங்க ப்ரொமோட் பண்ண டீம் இருக்கோம், ஸோ வரலாமே அப்படின்னு சொல்லி தான் பேசினாரு. அதுக்கான ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மற்ற ரெண்டு படத்துலயும் வராத கண்டென்ட் இதுல வந்திருக்கு, ஓகேங்களா? ஏகப்பட்டது உண்மை கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இது ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள கருத்துள்ள நல்ல படம்னு சொல்லுவேன். ஹரிஷ் கல்யாண் படம்னாவே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். இந்த படம் இருக்கா? இருக்கு. அதாவது ரொம்ப ஹரிஷ் கல்யாணுக்காக பார்ப்போம் அப்படின்லாம் இல்லை, அந்த லெவல்ல இல்ல. பட் ஹரிஷ் கல்யாண் நல்ல படத்துல நடிச்சிருக்காருன்ற கிரெடிட் வரும், அது வரும். பட் ஹரிஷ் கல்யாணுக்கான பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து இப்ப லப்பர் பந்துலாம் பாத்தீங்கன்னா அவருக்காகவே பார்க்கலாம். அவர் பண்ணது நல்லா இருக்கும், அது கியூட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்காக வந்துலாம் பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படத்துல ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காருன்றது நல்ல பேர் அவருக்கு போகும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான லெவல்ல அவர் தூக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, அவர் நல்ல இதுதான் பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு தோணும். படத்துக்கு ரேட்டிங் என்ன? ரேட்டிங் 10க்கு வந்து நான் ஒரு 5.56 கொடுப்பேன்.